ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எஸ்எல் ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் இந்த ப்ரைம் குரூப்பில் வந்து ஜாயின் ஆகிருக்காங்க. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இயல்பை மாற்றிக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த லாபத்துடைய ஸ்க்ரீனை வந்து போட்டுட்டு, நான் இன்றைக்கி இவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சம்பாரித்தேன், என்னுடைய பிஎன்எல் பாருங்கள், என்னுடைய டேட்டா பாருங்கள், நான் இத்தனை வருஷம் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்ல அதை பார்த்து நிறைய பேர் ஈர்ப்பு வந்து அந்த குரூப்லேயோ அந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு ஆர்வம்ன்றது நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங் செலுத்தினாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம லாஸ் ஆன விஷயத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இதுதான் நமக்கு வந்து ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சூப்பர், அமேசிங். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஆல். என்னுடைய ப்ரைம் புதுசாக வந்திருக்கிறவங்க அன்புடன் வரவேற்கிறேன். தயவு செஞ்சு இந்த சேனலில் வந்து டிப்ஸ் கால்ஸ்க்காக யூஸ் பண்ணாதீங்க. அதில் என்ன விஷயம் வந்து ஷேர் பண்ண வரேன் அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுது. ஓகே, எப்போ நம்மளுடைய எஸ்எல் இங்கே புட் பண்ண சொல்ல மார்க்கெட் நம்மளுடைய ஃபேவராக மூவ் ஆச்சு, இருந்தாலும் வந்து நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே திரும்பிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாப் லாஸ் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு ஸ்மால் எஸ்எல்லை கொடுத்துட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்கள் கேட்கலாம், சார் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்பு ஏன் தேடல அப்படின்னு. பையிங்கான வாய்ப்புகள் தேடினா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூமெண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கும் போகலாம், அல்லது இங்கேயே லோயில் ஃபார்மேஷன் பண்ணி அகைன் வந்து கீழே வந்துடலாம் அப்படின்றது அசம்ஷன் இருந்ததுனால நான் இந்த இடத்துல வந்து பையிங்கான எதுவும் பிளான் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஏன் சார் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். கொஞ்சம் நம்ம ப்ரீவியஸ் நேற்றுடைய ஹையை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது நேற்று லாஸ்ட் ட்ரேடிங் செஷன். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கண்டினியூவாக இருக்குது பாருங்கள். இது நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணல லைன், இது நீங்கள் அங்கேருந்து ட்ராப் பண்ணிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸு இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அப்போ இந்த பக்கம் நமக்கு இதில் ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கீழே வந்துச்சு, நமக்கு பை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கணும். ஓப்பன் ஸ்பேஸ் தான் மேலே போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால என்ன, ப்ரைஸ் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் எதுவும் கொடுக்கல. சரி, இங்கே டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் கொடுக்க சொல்லும் வந்து நம்ம மார்க்கெட் மூவ் ஆச்சு இல்லைன்னு சொல்ல டவுன் சைடு. ஆனால் இந்த ஏரியாவில் வந்து நம்மளுடைய அந்த என்ன யதார்த்தம் அப்படின்னா நம்மளுடைய பொறுமையை இழந்துட்டுருப்போம் அந்த இடத்துல. இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நானே கூட இந்த இடத்துல பொறுமை இழந்துட்டுருக்கலாம். நான் ஒரு வேளை அந்த இடத்துல அகைன் ஷார்ட் சைட் கொடுத்துருந்தா கூட இந்த இடத்துல அவ்வளோ பேஷன்ஸ் வந்து அந்த மேபி இந்த மூமெண்ட்டை வந்து நான் நாளைக்கு தான் எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி அந்த மூமெண்ட்டை வந்துடுச்சு. அப்போது இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் நீ சைட்வேஸ் மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா சும்மா இன்றைக்கி எதுவும் எந்த ட்ரேடும் இருக்காது என்னத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எதுவும் பிளான் எதுவும் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தான் வந்து நான் இந்த எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இந்த எஸ்எல்லோட ஒரே ஒரு ட்ரேடிங்கை சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிது. ரைட்டுங்களா? சரி, இதே நம்ம அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்படி எஸ்எல் இட் டுடே அப்படின்னு சொல்லி போட்டிருந்த வீடியோ, அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட். சரி, இப்போ வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, மார்க்கெட் முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாம் டெலீட் பண்ணிடலாம். இந்த கதை முடிஞ்சிச்சு இன்றைக்கி. சரி, நாளைக்கு எந்த மாதிரி மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு லாஸ்ட் வீடியோக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய சப்போர்ட்ஸ் ரொம்ப அமேசிங். 178 லைக்ஸ், 40 கமெண்ட்ஸ், 50 கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஓகே, இட்ஸ் ஓகே, நல்ல விஷயம். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தா கூட போதும் எனக்கு. எவ்ரி நம்மளுடைய அந்த அப்டேட் வீடியோக்கு இந்த அளவுக்கு உங்களுடைய சப்போர்ட் தெரிவிச்சிங்கனாவே தேங்க்யூ ஃபார் எல்லாருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போது நிஃப்டி 50 நெக்ஸ்ட்டு என்ன சார் மூமெண்டம் ஆகும், எங்கே என்ன மாதிரி வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூமெண்டம் வந்து நான் நாளைக்கு எதிர்பார்த்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கே நடந்து முடிஞ்சிச்சு. ரைட், ஓகே. அதாவது இந்த இதில் பிரேக் டவுன் ஆனால் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்போர்ட் எடுத்த இடங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்த இடங்கள் 25,900 பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஏரியா. அப்போ இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட சப்போர்ட் ப்ரைஸ் அகைன் மூமெண்டம் எடுக்குமா சார் அப்படின்னா, இங்கே மேலே 26 பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க, இந்த 100 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷன் லைன் பண்ணிங்க, உங்களுக்கு புரிய வரும் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஒர்க் ஆகும். அப்போ இதில் நம்ம என்ன பிளான் பண்ணலாம் புதுசாக 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. 1 hour டைம் ஃப்ரேமில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் போக சொல்ல அப்படியே கண்டினியூவாக வந்து மூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூவாக மூவ் ஆகாது. என்னென்னா ஒரு சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படும். அந்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போது இந்த 25,800 இருக்குங்களா, இந்த இடத்துக்கு வந்தது மார்க்கெட் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனாக நம்ம வந்து திரும்ப வந்து அப்சைடுக்கான ஒரு மூமெண்டம் பார்க்கலாம். ட்ரெண்டு ஓவராலாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். ஆனால் அந்த பாட்டம் நமக்கு ஒரு கிடைக்கிற இடம் வந்து ஒரு சரியான இடமா இருக்கணும். இங்கேருந்து நம்ம அப்பர்ஸ் பையிங் எடுக்கலாமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் நாளைக்கு எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம இங்கேருந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி நம்ம இந்த 26,200 26,100 நம்ம டார்கெட்டாக எதிர்பார்க்க முடியும்.
ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு கேனில் வந்து பை எடுத்து நம்ம ஒரு ஹேமர் கேனில் வந்துச்சு நம்ம பை எடுத்துலாம் அப்படின்னா ராங். அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பக்கம் எந்த ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே, நமக்கு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மூவ் ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 200 EMA லைன் இங்கே தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே. ஸோ நமக்கு இந்த ஏரியா 25,800 கிட்டேயோ இந்த ஏரியாவிலும் ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிற வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்பர் சைடு எதுவும் பிளான் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசென்ட். ஏன்னா மார்க்கெட்டு ஒரு லோ ஃபார்மேஷன் பண்ணி திரும்ப இருக்குது. ஓகே, அப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 26 ரவுண்ட் நம்பரும் இருக்குது, ப்ளஸ் கீழே சப்போர்ட் ஏரியாவும் இருக்குது. கொஞ்சம் இடத்துல ஏரியாவில் எந்த மாதிரி ப்ரைஸ் மூமெண்டம் கொடுக்குது அப்படின்ட்டு பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஒரு சில கேட்குறாங்க, அதாவது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிங்களா அந்த நம்பர் சொல்லிவிடுங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாக்ட் நம்பரை வந்து அந்த இடத்துல மென்ஷன் பண்ண முடியாது. நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடம் அப்படின்றது புரிஞ்சுங்க, இந்த லைன் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 25,900 800 அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஒருவேளை ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியல சார், கண்ணு தெரியல, எனக்கு அதில் ஜூம் பண்ணி காமிங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு அதுவும் வேணுமா காமிக்க ரெடியாக இருக்கேன். ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,778 சப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்குது 25,680 600. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து நம்ம டிசிஷன் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம 200 EMA லைன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல லைன் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. இந்த லைன் எங்கே வரும், 25,800 கிட்ட வருமா, ஸோ சப்போர்ட் ஏரியா கிட்ட வருமா அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ஸோ இது நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸ் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பையோ சேலோ நீங்கள் நாளைக்கு உங்களுடைய முடிவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி. இது ஓகே. இப்போ நம்ம ப்ரைம் குரூப் இன்றைக்கி என்ன சார் எப்படி எஸ்எல் ஆச்சு கொஞ்சம் ஷேர் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது காலையில் என்னுடைய வியூ ஷேர் பண்ணியிருந்தேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். இது எஸ்எல் வந்து ரெடியூஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் எஸ்எல் அப்படி மென்ஷன் எழுதிருப்போம் பாருங்கள். அப்புறம் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. எஸ்எல் ட்ரிகர்டு புக் யுவர் எஸ்எல் க்ளோசர் சிஸ்டம் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அது வீடியோவும் போட்டிருக்கேன். வேறு எதுவும் இன்றைக்கி பெருசாக அதில் ஷேர் பண்ணல. ஓகே, சரி. இப்போது பேங்க் நிஃப்டி என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது என்ன ஆகுது 58,500 வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் 58,500 பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இந்த சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா 58,250 கிட்ட இருந்தால் அதுவும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகும். ஓகே, அதாவது ஒரு டிமாண்ட் ஏரியா உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ப்ரைஸு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ண சொல்ல லைட்டாக இந்த இதில் ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த எஸ்எம்சி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்டர் பிளாக். ஸோ ஆர்டர் பிளாக் ஏரியா வந்தோன்னா திருமணத்தில் உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா கிடச்சிடும். ப்ளஸ் நம்ம ஒரு டிமாண்ட் ஏரியாவும் உங்களுக்கு 58,250 கிட்ட உங்களுக்கு டிமாண்ட் ஏரியாவும் வந்துடும். அப்போ நமக்கு கீழே வந்து 58,000 சப்போர்ட் ஏரியா ப்ரைஸ் ரெடியாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம அந்த 58,500 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம 10 minutes ஷீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ எந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு, எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு அப்படின்னு. ஓகே, இன்னும் கிட்டத்தில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 58,400 to 500 அந்த ஏரியா. ரைட்டுங்களா? சரி, இது பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அப்பர் சைடு எதுவும் பிளான் இல்லையா சார் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் இந்த 58,500 கிட்ட ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் ஒன்று டபிள்யூ பேட்டர்னோ இல்லை ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிறதும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வேலை வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா செல்லிங் பேர் கிளியராக வந்திருக்காங்க. ஸோ இதனோட லோவை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? மேபி கொஞ்சம் ரீடெஸ்ட்மெண்ட்க்கு 58,800 58,900 இப்படி போனது திரும்ப அகைன் வந்து டவுன் சைடு வந்து இந்த 58,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு பிளானை நான் பண்ணியிருக்கிறேன். ரைட், சரி. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வேறு போயிடலாம் இருங்க, சாரி, சென்செக்ஸ் போயிடலாம். ஸோ சென்செக்ஸில் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் அதுவும் அந்த 85,000 கீழே பிரேக் டவுன் ஆகிடுச்சது. நான் 2 லைன் போட்டிருந்தேன் பாருங்கள். சரி, இப்போ டெலீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் 1 hour டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணிக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு அங்கே விஷயம் நடக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இங்கேருந்து ஒரு ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் போட்டு பார்க்கலாம். 0.382 கிட்ட வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஏரியா இருக்குது, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ஓகே, ஸோ செகண்ட் சப்போர்ட் இதில் இந்த ஏரியா இங்கே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து. ஸோ 84,200 பார்த்திங்கன்னா செகண்ட் சப்போர்ட் ஏரியா அங்கே தான் இருக்குது. அப்போ ப்ரைஸு இந்த 84,200 வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இது எப்படி வரும்? ஒரே டைமில் அப்படியே ஒரே கேண்டில் வந்துடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கலாம். ஒரே கேண்டில் வந்துடும் இல்லை. இது எப்படின்னா ப்ரைஸு இங்கேருந்து வரும், கொஞ்சம் மேலே இதில் புல் பேக். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸு சான்சஸ் இந்த மாதிரி வரது ஒரே கேண்டில் டவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் நியூஸ் பேஸ்லாம் வந்துச்சுன்னா கூட அப்படியே ஒரே கேண்டில் கூட வந்து மேபி கேப் என்ன ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கூட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல. ஆனால்
ப்ரைஸ் மொத்தத்தில் இந்த 84,600 to 84,400 84,600லேருந்து 84,200 இது வந்து ஃபஸ்ட் லெவல், இது வந்து ரெண்டாவது லெவல். இது 2 லெவலையும் தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு வேளை மார்க்கெட் வந்து மேலே இது வந்து இப்போ என்ன மாறும், ரெசிஸ்டன்ஸ் தான் மாறும். இந்த 85,000 பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மாறும். ஸோ அகைன் வந்து இந்த சப்போர்ட் லெவலாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்செக்ஸில் இந்த மாதிரி ஒரு வியூவை நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.